காலை வெளிச்சம், தூபமும் இரத்தமும். இன்றைய நாளின் வசனம், தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போடக்கடவன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நேற்று 2 வெள்ளாட்டு கடாய்கள் வாசலின் அருகே நின்றிருந்த இடத்தில் நாம் நிறுத்தினோம். கர்த்தருடைய சந்நிதியில் சீட்டுகள் விழுந்தன. இன்று நாம் கூடாரத்துக்குள் மீண்டும் செல்கிறோம். பிரதான ஆசாரியன் பலியிடுதலில் இருந்து நுழைவதற்கும், நுழைவதிலிருந்து தெளிப்பதற்கும், தெளிப்பதில் இருந்து சுத்திகரிப்பதற்கும் என செல்லும் ஒவ்வொரு படியையும் கவனிக்கிறோம். அந்த வரிசை மிகவும் கவனமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நகர்வும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் ஆரோனும் அவன் குடும்பத்தினருக்காகவும் பாவ நிவாரண பலிக்காக காளையை கொள்கிறார். பிறகு இரத்தம் திரைக்கு பின்னால் கொண்டு செல்லப்படுவதற்கு முன் பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் 2 கைப்பிடிகள் நிறைய எடுத்து அந்த 2ஐயும் திரைக்கு உட்புறமாக எடுத்து செல்ல வேண்டும். அங்கே தேவனுடைய நேரடி சன்னிதானத்தில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை வைக்கிறார். அப்பொழுது தூபமேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடுகிறது. பாவ நிவாரண மூடியாக அவன் சாகாதபடி அதற்கு பிறகே அவன் காளையின் இரத்தத்தை எடுத்து விரலில் நனைத்து கிழக்கு பக்கத்தில் நின்று கிருபாசனத்தின் மேல் தெளித்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரமும் தெளிக்கிறார். அந்த ஆசாரிய குடும்பத்துக்கான வேலை முடிந்ததும் யாவேக்காக சீட்டியில் விழுந்த வெள்ளாட்டு கிடாயை கொண்டு வந்து அதை அறுத்து அதன் இரத்தத்தை உள்ளே கொண்டு சென்று காளையின் இரத்தத்தோடே செய்தது போல் கிருபாசனத்தின் மீதும் அதற்கு முன்பாகவும் அந்த முறையை திரும்ப செய்து ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்து இஸ்ரேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலங்களை சுத்திகரிக்கிறார். அவர் வெளியே வரும் வரை கூடாரத்தில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. மத்தியஸ்தர் தனியாக வேலை செய்கிறார். இப்பொழுது தூபம் உயர்ந்து செல்வதை பாருங்கள். நெருப்புத்தணல் ஒரு சாதாரண நெருப்பிலிருந்து எடுக்கப்படவில்லை. தேவனே தீயிட்டு எரிக்க செய்த பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. அது பரிசுத்தமான தீ பலியை விழுங்கி கர்த்தருக்கு பிரியமானது. அந்த அக்கினி கிரியைகளின் மேல் பிரதான ஆசாரியன் தூப வர்க்கத்தை உள்ளரை நறுமணம் நிறைந்து வரும் வரை இடுகிறார். வேதாகமம் பெரும்பாலும் தூபத்தை ஜெபத்தோடு இணைக்கிறது. என் ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க கடவது. பரலோக மாதிரியில் ஒரு தூதர் பரிசுத்தவான்கள் எல்லோருடைய ஜெபங்களோடே மிகுந்த தூப வர்க்கம் நிரப்பிய தூபங்காட்டும் பொற்கலசத்தை எடுத்து சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் செலுத்துகிறார். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக உயர்ந்து செல்கிறது. பாவ நிவாரண நாளில் தூபம் இன்னும் ஒரு காரியத்தை செய்கிறது. அது கிருபாசனத்தை மூடுகிறது. ஒரு பாதுகாப்பு திரையாக ஆசாரியர் சாகாமல் இருப்பதற்காக தேவன் உண்மையிலேயே கேருபீன்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அவரை வெளிப்படுத்தும் மகிமையின் மேகமும் அவரை மறைக்கும் மேகமுமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. ஆசாரியன் உண்டாக்கிய மேகம் தேவன் கொடுத்த மேகத்தை சந்திக்கிறது. கிருபை மகத்துவத்தை சந்திக்கிறது. அழிவில்லாமல் அணுகல் வழங்கப்படுகிறது. நிஜத்தில் கிறிஸ்துவில் நாம் நிழலின் உண்மையான நிறைவை காண்கிறோம்.
சிலுவையில் தன்னைத்தானே அர்ப்பணித்த பிறகு அவர் திரைக்குள் உள்ளே ஸ்தலத்தில் நமக்கு முன்னோடியாக பரலோகத்திற்குள் கடந்து சென்றார். அவர் நிழலான பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, உண்மையான பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைந்தார். அவர் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை சம்பாதித்து கொண்டு நுழைகிறார். அவரின் பரிந்து பேசுதல் எப்பொழுதும் உயிரோடுள்ளது. பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பும் நறுமணம் தேவனுடைய குமாரனின் கீழ்ப்படிதலும் அவரது பலிகள், அவர் தம் ஜனங்களுக்காக செய்யும் ஜெபங்களே. நாம் அணுகும்போது கிருபாசன தண்டையிலே தைரியத்தோடு அணுகுகிறோம். அந்த சிங்காசனம் குறைவான பரிசுத்தமானது என்பதால் அல்ல, ஆனால் அவருடைய மாம்சத்தின் திரை நமக்காக திறந்து வைக்கப்பட்டது. ஒரு புதிய ஜீவ வழி, ஒரு காலத்தில் எச்சரிக்கையான தூபத்தின் மேகம் இப்பொழுது நமக்காக வரவேற்பாக மாறிவிட்டது. இப்பொழுது நமது கண்களை இரத்தத்தின் மேல் கவனம் செலுத்துவோம். வேதாகமம் 2 செய்கைகளை குறிப்பிடுகிறது. கீழ்ப்புறமாக நின்று கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாக 7 முறை தெளித்தல். வேதாகமத்தில் கிழக்கு பெரும்பாலும் வெளியேற்றத்தை குறிக்கிறது. மனிதன் ஏதேன் தோட்டத்திலிருந்து கிழக்கு பக்கம் விரட்டப்பட்டான். காயின் கர்த்தரின் சந்நிதியிலிருந்து கிழக்கு நோக்கி போனான். மனிதர் கிழக்கே சென்று பாபேலின் கோபுரத்தை அமைத்தனர். அதனால் பாவ நிவிர்த்தியில் கிழக்கு பக்கத்தில் இரத்தத்தை தெளிப்பது என்றால் வெளியேற்றப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் திரும்பவும் வழி இரத்தத்தால் திரைக்கப்பட்டது என்பதே பொருள். கிருபாசனத்திற்கு முன்பாக 7 முறை தெளித்தல் என்றால் அது பூரணத்தை பேசுகிறது. எதுவும் பாதி சுத்திகரிக்கப்பட்டதாக விடப்படவில்லை. சந்திக்கும் இடத்தின் எந்த பகுதியும் பாவ நிவிர்த்தியால் சுத்திகரிக்கப்படாமல் விடப்படவில்லை. அதாவது 7 என்பது நிறைவை குறிக்கும் எண். ஆசாரியர் விரலால் இரத்தத்தை தெளிக்கிறார். இது தூரத்தில் நடக்கும் பரிமாற்றம் அல்ல, மாறாக மத்தியஸ்தரின் தனிப்பட்ட செயலாகும். அவருடைய இரத்தம் வெறும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதல்ல, இது மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, இது பரிசுத்தமாக்குகிறது, இது ஆபேலின் இரத்தத்தை விட மேலாக பேசுகிறது. முடிந்தது என்று அவர் சொன்னபோது வேலை முடிந்ததாக அறிவித்தார். தொடங்கப்பட்டதல்ல, அதை அவர் தனிப்பட்ட முறையில் செய்தார் என்பதே உண்மை. யாராவது ஆட்சேபிக்கலாம், ஆனால் காளையின் இரத்தம் ஆரோனுக்கும் அவன் வீட்டாருக்குமானது, கிறிஸ்துவும் பாவமில்லை என்று சொல்லலாம். அது உண்மைதான். நிழல் விசுவாசமானது, ஆனால் அதே சமயம் வரம்புடையதும் கூட. ஆரோன் ஒரு பாவி, ஆனால் கிறிஸ்துவோ பாவமற்றவர். ஆனாலும் அந்த மாதிரி நம்மை உண்மையை புரிந்து கொள்ள வழி நடத்துகிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கிறது. உண்மையான நிறைவேற்றத்தில் கிறிஸ்து முதலில் தன் சரீரமாகிய திருச்சபையை பாதுகாத்து சுத்திகரித்தார். அவர் சபையில் அன்பு கூர்ந்து அதை பரிசுத்தமாக தூய்மை செய்யும்படி தன்னைத்தானே அர்ப்பணித்து சபையை தனக்கு முன்பாக தம்முடைய மகிமையுள்ள சபையாக பரிசுத்தமும் பிழையற்றதுமாகவும் நிறுத்தும்படியாக. பிறகு அந்த சுத்திகரிப்பு வெளியில் விரிகிறது. அவர் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும், அவர் மத்தியில் உள்ள பிரிவை அழித்து 2 திறத்தாரையும் உள்ளே கொண்டு வருகிறார். அந்த 2 இரத்தங்களும் ஆசாரிய குடும்பத்திற்கான காளையின் இரத்தமும் ஜனங்களுக்கான வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தமும் கிறிஸ்துவில் ஒரே பலியாக இணைகின்றன, இரட்சிப்பின் வரிசையில் செயல்படுகின்றன. அவர் அணுகுகிறவர்களை பூரணமாக்குகிறார் மற்றும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனத்துக்கும், ஜாதிக்கும் உடன்படிக்கையை திறக்கிறார். மேலும் நாம் கவனிக்க வேண்டியது,
அவன் பாவ நிவிர்த்தி செய்ய உள்ளே போகும்போது யாரும் சந்திப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடாது என்ற வார்த்தை. மத்தியஸ்தர் தனியாக வேலை செய்ய வேண்டும். இஸ்ரேல் வெளியே காத்திருக்கிறார்கள். திரைக்குள் எந்த மனித உதவியாளரும் நிற்கவில்லை. அவரது துன்பப்படும் இரவில் கிறிஸ்து தனது நண்பர்களிடம், நீங்கள் என்னை தனியாக விட்டு போவீர்கள், ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடனே கூட இருக்கிறார் என்று சொன்னார். சிலுவையில் அந்த பயங்கரமான தனிமையை முடிவுக்கு கொண்டு வந்தார். பாவ நிவாரண நாள் கல்வாரியில் உரத்த குரலில் சொல்வதை மெல்லிய குரலில் சொல்கிறது. ரட்சிப்பு என்பது தேவன் நியமித்த மனுஷன் செய்யும் தேவனுடைய கிரியைதான். அதில் நாம் எதையும் பங்களிப்பதில்லை. அவர் தனியே அதை செய்வார். யாவைக்காக என்ற சீட்டில் விழுந்த வெள்ளாட்டுக்கடாய் அடிக்கப்பட்டு அதன் இரத்தம் உள்ளே எடுத்து கொண்டு வரப்படுகிறது. அதே செயல்கள் மீண்டும் செய்யப்படுகின்றன. கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் இதன் விளைவு பளிங்கு போல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்காகவும் சந்திப்பு கூடாரத்துக்காகவும் ஜனங்களுடைய தீட்டுகளின் நிமித்தமும் பாவ நிவிர்த்தி செய்ய வேண்டும். பாவம் மக்களை மட்டும் கரைப்படுத்தவில்லை, அது இடத்தையும் தீட்டுப்படுத்துகிறது. தேவன் தமது ஜனங்களில் வாசம் பண்ண தீர்மானித்ததால் தேவனுடைய வீட்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவர்கள் தூசிமயமானவர்களும் பலவீனமானவர்களுமாய் இருப்பினும் மிக பெரிய நிஜத்தில் எபிரேயருக்கு எழுதியவர், பரலோகத்தில் உள்ளவைகளோ இவர் பலிகளாலே சுத்திகரிக்கப்பட தேவைப்பட்டதாக கூறுகிறார். பரலோகம் தூய்மையற்றது என்பதால் அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் இரத்தமே உண்மையானதும் முழுமையானதும் எல்லா நிழல்களும் முன்கூட்டியே காட்டிய பரிபூரண சுத்திகரிப்பும் ஆகும். சர்வ சிருஷ்டியும் அதே புதுப்பிப்பதற்காக ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. பாவ நிவிர்த்தி என்பது ஒரு குறுகிய சட்டப்பூர்வ பரிமாற்றம் அல்ல. தேவன் மனிதர்களோடு வாசம் பண்ணுவதற்கு சிருஷ்டிப்பை ஆயத்தப்படுத்தும் ஒரு உலகளாவிய சுத்திகரிப்பு. அந்த சடங்கின் நகர்வையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆசாரியன் வெளியே ஆரம்பித்து அங்கே நிற்கவில்லை. அவர் தேவனுடைய வாசஸ்தலத்தின் மையத்திற்குள் சென்று பின்னர் வெளியில் வந்து ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த ஓட்டம் உள்ளே சென்று அணுகலை உறுதி செய்வது, வெளியே வந்து கிருபையை விரிவுபடுத்துவது சுவிசேஷத்தின் ஓட்டமே. கிறிஸ்து பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அங்கிருந்தே அவர் தாம் வாங்கிய பரிசான பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். மேலும் இரத்தத்தின் சக்தியை மனித இதயங்களில் செயல்படுத்துகிறார். லேவியராகமத்தில் பிரதான ஆசாரியனின் விரல் செய்த வேலை புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவின் தனிப்பட்ட வேலையாக மாறுகிறது. அவர் நியாயப்பிரமாணத்தை இதயங்களில் எழுதுகிறார், மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். பாவ நிவிர்த்தி என்பது கணக்கு புத்தகத்தில் நின்றுவிடும் தகவல் அல்ல, அது அணுகி சுத்திகரித்து புதுப்பிக்கும் ஒரு ஜீவனுள்ள சக்தி. கிழக்கு பக்கம் என்பது ஒரு சீரற்ற திசை குறிப்பு அல்ல. ஏதேனின் வாசல் கிழக்கே இருந்தது. திரும்பி வரும் வழியை கேரோபீன்களும் சுடரொளி பட்டயமும் காத்தன. வெளியேற்றம் எப்போதும் கிழக்கு திசையில் நடந்தது. ஆகவே மீட்பு வீட்டிற்கு திரும்பும் பாதையை தேட வேண்டும். பாவ நிவிர்த்தியில் கிழக்கு பக்கத்தில் அதன் முன்பாக இரத்தத்தை தெளிப்பது என்றால் இதுவே அறிவிப்பு. பட்டயம் உங்கள் மேல் விழாது, அது மாற்று பலியின் மேல் விழுந்து விட்டது. சந்நிதானத்திற்கு திரும்பி வரும் வழி இரத்தத்தால் திறக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் மரணத்தின் போது தேவாலயத்தில் உள்ள திரை மேலிருந்து கீழாக கிழிந்தபோது பரலோகமும் அதே அறிவிப்பை வெளிப்படுத்தியது. வீட்டிற்கு திரும்பும் வழி திறக்கப்பட்டுள்ளது. நாம் ஏறுவதால் அல்ல, ஆனால் அவர் இறங்குவதினால். நமது பரிபூரணத்தினால் அல்ல, அவருடைய பரிபூரணத்தினால்.
7 முறை தெளிப்பது பூரணம் என்ற கருப்பொருளை உறுதிப்படுத்துகிறது. ஆசாரிப்பு கூடாரத்தில் 7 விளக்குகள் எரிந்தன. சிருஷ்டிப்பில் 7 நாட்கள் வாரத்தை உருவாக்கின. பிரதான ஆசாரியன் 7 முறை தெளிக்கும்போது அவர் இரத்தத்தில் எழுதுகிறார். எபிரேயருக்கான எழுத்தாளர் வார்த்தைகளால் எழுதுகிறதை போல பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். லேவியராகமத்தின் பலிகள் வருடந்தோறும் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்றன, ஏனெனில் அவை நிழல்கள். ஆனால் கிறிஸ்துவின் வேலை ஒரே முறையில் எல்லாவற்றிற்கும் என்றென்றைக்கும் நிறைவு பெற்றது, ஏனெனில் அவர்தான் நிஜம். நிழலில் உள்ள மீட்பின் மீட்டல்கள் எதிர் நிழலில் உள்ள நிறைவை நமக்கு புலப்பட செய்கின்றன. சில வாசகர்கள் இடறுகிறார்கள். கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆசாரியரும் பலியுமாக இருக்க முடியுமா என்று. ஆனால் லேவியராகமமே இதை முன்னதாக குறிக்கிறது. ஒரே நபர்தான் மத்தியஸ்தர். அதே நபர்தான் அவன் செலுத்தும் இரத்தத்தையும் கொண்டு வருகிறார். இதன் மூலம் இந்த ஒற்றுமையை ஏற்கனவே குறிப்பாக சொல்கிறது. புதிய ஏற்பாட்டில் இந்த சத்தியம் தடுமாற்றமில்லாமல் அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்து பிரதான ஆசாரியர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்தார். அவர்தான் பலியை செலுத்தும் பிரதான ஆசாரியர். அவர்தான் பயனளிக்கும் பலியும் ஆவார். அவர்தான் கீழ்ப்படிதலை விரும்பும் சிந்தை. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அவர்தான் கொடுக்கப்படுவதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படவில்லை. ஆசாரியரின் உறுதியும் பலியின் ஒப்புதலும் ஒரே கீழ்ப்படிதலும் மனுஷனில் சந்திக்கின்றன. நமது நடைப்பயணத்தை இன்று நிறுத்துகிறோம். உள்ளறை சுத்தமாக்கப்பட்டது. தூபம் இன்னும் காற்றில் நிறைந்திருக்கிறது. இரத்தம் கிருபாசனத்தின் மேலும் முன்பாகவும் பேசியுள்ளது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படத் தொடங்கியுள்ளது. நாளை பிரதான ஆசாரியன் வெளியே நகரும்போது அவரை பின்தொடர்வோம். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீட தண்டை வந்து அதற்காக பிராயசித்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளிக்கிறார். இதனால் வெளியே முற்றமும் முழு கூடாரமும் உள்ளே நிறைவேற்றப்பட சுத்திகரிப்பில் பங்கு பெறுகிறது. இப்போதைக்கு இந்த அதிகாரம் தரும் ஆறுதலையும் நாம் பெறுவோம். பாவ நிவிர்த்தி தேவனுக்கு சொந்தமானது. மேசியாவில் அவர் வேலையை முடித்து விட்டார். மேசியாவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலங்களில் பிரவேசிக்க நமக்கு தைரியம் உண்டு. அந்த மேகம் இனி நம்மை அச்சுறுத்துவதற்கல்ல. அந்த இரத்தம் இனி நம்மை குற்றம் சாட்டுவதற்கல்ல. அந்த திரை இனி நம்மை தடுக்குவதற்கல்ல. ஆனால் நாம் அருகில் வந்து ஜீவிக்க. ஜெபம். எங்கள் பிதாவாகிய யாவே, உம்முடைய அபிஷேகம் செய்யப்பட்டவரின் இரத்தத்தால் வழியை திறந்ததற்கு நன்றி. அவருடைய கீழ்ப்படிதலின் நறுமணம் எங்களை மூடட்டும். அவருடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கட்டும். அதனால் நாங்கள் பயமின்றி உமக்கு சேவை செய்வோம். முடிக்கப்பட்ட வேளையில் ஓய்வெடுக்கவும் விசுவாசத்தின் முழு உறுதியுடன் உண்மையான இருதயத்துடன் நெருங்கி வரவும் எங்களுக்கு கற்றுக்கொடுங்கள். உம்முடைய நியமிக்கப்பட்ட ஆசாரியராலும் பலியாலும் நாங்கள் வருகிறோம் பிதாவே. ஆமேன்.